அன்புக்குரிய மாணவ கண்மணிகளே, அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்கக்கூடியது 11ஆம் வகுப்பு கணினி அறிவியல் பாடம் 9 C++ ஓர் அறிமுகம். இந்த பாடத்தினுடைய 3வது பகுதியாக நம்ம பார்க்கக்கூடியது உள்ளீட்டு வெளியீட்டு செயற்குறிகள். இந்த பகுதியில் நம்ம இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். உள்ளீட்டு செயற்குறின்னு என்ன, வெளியீட்டு செயற்குறின்னு என்ன, இப்படி நாம் ஒரு C++ நிரலை உருவாக்குறது அப்படிங்கிற பற்றி நம்ம இந்த 3வது பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம். சரி, வாங்க மாணவர்களே, டாபிக் போகலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உள்ளீட்டு வெளியீட்டு செயற்குறிகள். இப்போ நம்ம பார்த்த C++ மொழி பொறுத்த வரைக்கும் நாம் இன்புட் கொடுக்கணும், அதே மாதிரி கொடுத்த இன்புட்டை அதை எக்ஸிக்யூட் பண்ணி நம்ம அவுட்புட்டாக வாங்கணும். அதை எப்படி பண்ணுறது, அதை செயல்படுத்துறது என்ன அப்படிங்கிற பற்றி அந்த டாப்பிக்கில் பார்க்குறோம். இப்போ ஃபஸ்ட்டு நாம் இதில் பார்க்கக்கூடியது உள்ளீட்டு செயற்குறிகள். ஓகே, எப்படி இன்புட் கொடுக்கறது, அதுக்கு என்ன ஆப்ரேட்டரை பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிற பற்றி பார்க்கலாம். வாங்க மாணவர்களே. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 2 கிரேட்டர் தேன் சிம்பிள் இருக்கும். இதுக்கு பேர் எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு பேர். என்னன்னு சொல்லாதையா, தரவு ஈர்ப்பு செயற்குறி அல்லது தரவு பெறும் செயற்குறி அப்படின்னு சொல்லி இதை நாம் சொல்லலாம். மறந்துடாதீங்க, நாம் இன்புட் கொடுக்கணும் அப்படின்னா C++ல் அதுக்கு எந்த செயற்குறியை பயன்படுத்தணும், இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் செயற்குறியை பயன்படுத்தணும். பாருங்கள், இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் என்பது C++இன் உள்ளீட்டு செயற்குறியாகும். இது விசைப்பலகையின் மூலம் மதிப்புகளை பெற்று வலப்பக்கம் உள்ள மாறியில் மதிப்பை இருத்துகிறது. எனவே இது தரவு ஈர்ப்பு அல்லது தரவு பெறும் செயற்குறி எனப்படும். உள்ளீட்டு செயற்குறி என்றால் என்னென்னு கேள்வி கேட்டால் நீங்கள் இதை எழுதுனீங்கன்னா போதும். இது என்னது, இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் குறியீடு 2 கிரேட்டர் தேன் சிம்பிள் போட்டிருக்கும். இது எக்ஸ்ட்ராக்ஷன் சிம்பிள்னு சொல்லக்கூடிய இதை உள்ளீட்டு செயற்குறி. கீபோர்டு மூலமாக நம்ம மதிப்பு, அதாவது இன்புட் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம எதன் மூலமாக தான் கொடுக்க முடியும், இந்த தரவு ஈர்ப்பு செயற்குறி அல்லது தரவு பெறும் செயற்குறி மூலமாக தான் கொடுக்க முடியும். இது என்னவென்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விசைப்பலகையிலிருந்து மதிப்புகளை வாங்கி இன்புட்டை வாங்கி வலப்பக்கம் இருக்கக்கூடிய மாறியில் வேல்யூவை அசைன் பண்ணிடும். அதை செய்யக்கூடியதான் இந்த உள்ளீட்டு செயற்குறியினுடைய வேலை. ஓகே, சரி. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம கீபோர்டு மூலமாக இன்புட் கொடுக்குறோம். அப்போ அது சிங்கிற அந்த ஃபங்க்ஷன் தான் என்ன வேண்டும், நம்மகிட்ட இன்புட்டை வாங்கும். இந்த செயற்குறி என்ன வேண்டும்னா, அந்த நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட்டை வேரியபிளை கொண்டு போய் அசைன் பண்ணிடும். ஓகே, கீபோர்டு மூலமாக இன்புட் கொடுக்குறோம், அந்த இன்புட் வாங்கக்கூடிய ஃபங்க்ஷன் சின். இந்த செயற்குறி என்ன வேண்டும் அப்படின்னா, நம்ம கொடுக்கக்கூடிய மதிப்பை வேரியபிளில் கொண்டு போய் அசைன் பண்ணும். அது எப்படி அசைன் பண்ணுறதுங்க நம்ம ப்ரோக்ராம் வரும்போது உங்களுக்கு இன்னும் தெளிவாக சொல்கிறேன். சரி, ஓகே மாணவர்களே. அடுத்தது, இந்த செயற்குறிக்கு ஒரு இரு செயலேற்பிகள் தேவைப்படுவதால் இது ஒரு இரும செயற்குறியாகும். நோட் பண்ணிக்கங்க, இந்த செயற்குறிக்கு 2 செயலேற்பிகள் தேவைப்படுகிறது. ஓகே, ஆமாம். விசைப்பலகையின் மூலம் பெறப்படும் உள்ளீட்டினை முன்னதாக வரையறுக்கப்பட்ட சின் என்னும் பொருளால் அடையாளம் காண்கிறது. இது முதல் செயலேற்பியாகும். 2வது செயலேற்பி மாறியாக இருக்க முடியும். இப்போ நம்ம இன்புட் கீபோர்டு மூலமாக கொடுக்குறோம், அது என்ன வேண்டும், சின் மூலமாக தான் அந்த இன்புட்டை வாங்குது. அப்போ இது ஒரு செயலேற்பிங்கிறா, அந்த வேல்யூ கொண்டு போய் வைக்குது பார்த்தீங்களா, அந்த மாறி, அதை ஒரு செயலேற்பிங்கிறான். அப்போ இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் இந்த ஆப்ரேட்டருக்கு 2 செயலேற்பிகள் தேவை. ஒன்று சின், இன்னொன்று வேரியபிள். நோட் பண்ணிக்கிறீங்க. இந்த சின் அப்படிங்கிறது முன்னதாக வரையறுக்கப்பட்டுள்ள ஒரு பொருள். இதெல்லாம் இன்பில்ட்டாகவே C++ மொழியில் இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்குது. ஒன்றுக்கு மேற்பட்ட தரவு மதிப்புகளை இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் என்னும் செயற்குறி மூலம் பெற்று உரிய மாறிகளில் நிறுத்தி வைக்க முடியும். இதற்கு செயற்குறி தொடராக்கம் என்று பெயர். ஆமாம், கேஸ்கேடிங் ஆஃப் ஆப்ரேட்டர் அப்படின்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றுக்கு மேற்பட்ட மதிப்புகளை நாம் என்ன பண்ண முடியும், இன்புட்டாக வாங்க முடியும். அதைத்தான் என்ன சொல்கிறான்னா தொடராக்கம் அப்படிங்கிறான். ஓகே, இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதெல்லாம் உங்களுக்கு என்ன அப்படிங்கிறது மறுபடியும் உங்களுக்கு ப்ரோக்ராம் வரும்போது சொல்கிறேன். இப்போ சின் பற்றி விளக்குறாங்க பாருங்கள். இப்போ சின் நம்ம ஒரு நிரல் எழுதும்போது என்ன பண்ணுவோம்னா, சின் 2 கிரேட்டர் தேன் சிம்பிள் போட்டு நம்பர் அப்படின்னா, நம்ம சின்கிற இந்த பொருள் கீபோர்டு மூலமாக நம்மக்கிட்ட இன்புட்டை வாங்கி எங்கே கொண்டு போய் அசைன் பண்ணும், நம்மங்கிற மாறியில் வேரியபிளில் கொண்டு போய் அசைன் பண்ணும். அப்போ இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் செயற்குறிக்கு 2 செயலேற்பிகள் தேவை. ஒன்று சின், இன்னொன்று நம். இது கீபோர்டு மூலமாக தான் இன்புட் வாங்கணும். கீபோர்டு மூலமாக இன்புட் வாங்கணும்னா தான் நம்ம என்ன பண்ணணும், இந்த சின்னை பயன்படுத்தணும். பாருங்கள், இது தரவிருப்பு செயற்குறி உள்ளீட்டு தாரை பொருளான சின்னில் இருந்து தரவினை ஈர்த்து வலப்புறமுள்ள மாறி நம்மில் இருத்தப்படுகிறது. அப்போ இது கீபோர்டு மூலமாக இன்புட்டை வாங்கி என்ன பண்ணும், நம்மங்கிற வேரியபிளில் அசைன் பண்ணும். அடுத்து சின்னில் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட மதிப்புகளை எப்படி கீபோர்டு மூலமாக கொடுக்குறது. ஒரு மதிப்பை மட்டும் நாம் கொடுத்து அதை நம்மங்கிற வேரியபிள் அசைன் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 மதிப்புகள் இன்புட்டாக கொடுக்குறோம். எக்ஸ்னு ஒரு மதிப்பு, ஒய்னு ஒரு மதிப்பு. அப்போ வேற ஒன்றும் இல்லை, இங்கே எப்படி ஒரு இன்புட்னா சின் எக்ஸ்ட்ராக்ஷன் சிம்பிள் போட்டு நம்மனு கொடுத்தோம். அதே மாதிரி தான் இங்கே சின் எக்ஸ்ட்ராக்ஷன் எக்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ராக்ஷனுக்கு அந்த ஆப்ரேட்டர் போட்டு ஒய்ன்னு கொடுக்குறோம். அப்போ 2 மதிப்புகள் கீபோர்டு மூலமாக வாங்கி அதை எக்ஸ்லையும் ஒய்லையும்
அசைன் பண்ணிக்கும். பாருங்க, இது இரண்டு மதிப்புகளை ஈர்க்கும். சியின் முதல் மதிப்பை உடனடியாக பற்றி எக்ஸ் என்னும் மாறியிலும் இரண்டாவது மதிப்பை பெற்று ஒய் என்னும் மாறியிலும் ஈர்க்கும். சியின் என்ன பண்ணு, ஃபர்ஸ்ட் வாங்கக்கூடிய மதிப்பை எக்ஸில் அசைன் பண்ணிட்டு ரெண்டாவது வாங்கக்கூடிய மதிப்பு என்ன பண்ணிடும், ஒய்யில் அசைன் பண்ணிடும். ஓகே மாணவர்களே, இப்போ சின்னு என்னென்னு தெரிஞ்சிட்டிங்களா? சிங்கிறது ஒரு உள்ளீட்டு தாரை பொருள். ஓகே, இது வந்து கீபோர்டு மூலமாக நம்மக்கிட்ட இன்புட் வாங்கணும், நம்ம இன்புட் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம இந்த சிங்கிற இந்த பொருளை தான் வந்து பயன்படுத்தணும். இது நம்மக்கிட்ட இன்புட்டை வாங்கி நம்மகிற வேரியபிள்லையோ நம்ம என்ன வேரியபிள் அங்கே சொல்லிக்கிறோமோ அந்த வேரியபிளை அசைன் பண்ணிக்கும். இது எல்லாமே உள்ளீட்டு செயற்குறி பற்றி விளக்கங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா மாணவர்கள் வெளியீட்டு செயற்குறி அவுட்புட் ஆப்ரேட்டர். இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு லெஸ்ஸன் குறியீடு போட்டிருக்கும். இதுக்கு இன்செர்ஷன் அப்படின்னு சொல்லி பேர். அதாவது தரவு தரும் செயற்குறி, தரவு விடுப்பு செயற்குறி அப்படின்னு சொல்லக்கூடியது. பாருங்க, இது இன்செர்ஷன் என்பது C++ல் உள்ள வெளியீட்டு செயற்குறியாகும். வலப்பக்கம் உள்ள மாறியின் மதிப்பை பெற்று இடப்பக்கம் உள்ள முன்வரையறுக்கப்பட்டுள்ள பொருளான Coutக்கு அனுப்புகிறது. அதாவது இன்புட் கொடுக்கணும்னா Cin அப்படிங்கிற பொருளை பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி அவுட்புட்டுக்கு நாம் என்ன பயன்படுத்துகிறோம், Cout அப்படின்னு சொல்லி பயன்படுத்துகிறோம். மறந்துடாதீங்க, இது தரவு விடுப்பு அல்லது தரவு தரும் செயற்குறியாகும். மறந்துடக்கூடாது. அதாவது வெளியீட்டு நாம் வாங்கணும் அப்படின்னா நாம் இந்த இன்செர்ஷன் குறியீட்டை தான், இந்த ஆப்ரேட்டரை தான் பயன்படுத்தணும். இது மாறியில் இருக்கக்கூடிய மதிப்பை பெற்று Cout மூலமாக நம்மளுக்கு வந்து ஆன்சரை கொடுக்கும், வெளியீட்டை கொடுக்கும். ஓகே, அதுதான் வந்து வெளியீட்டு செயற்குறி. முன்வரையறுக்கப்பட்ட Cout என்னும் பொருள், அதாவது Cout என்று உச்சரிக்கப்படுகிறது. வெளியீட்டு சாதனமான திரையகத்தை அடையாளம் காண்கிறது. இதில் இரண்டாம் செயலேற்பி ஒரு மாறி அல்லது கோவையாகவும் இருக்கலாம். மறந்துடாதீங்க, இது வந்து முதல் செயலேற்பி வந்து Cout, இரண்டாவது செயலேற்பி மாறிலியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்குது. இது நம்மளுக்கு ஸ்க்ரீன் மூலமாக வெளியீட்டை டிஸ்பிளே பண்ணும். மறந்துடாதீங்க, Coutங்கிறது நம்மளுக்கு ஆன்சரை கொடுக்கக்கூடிய ஒரு பொருள். மறந்துடக்கூடாது. அது பாருங்க, விளக்கம் கொடுத்துருக்குறான் பாருங்க. அதாவது ஒரு வேரியபிள்லையோ கான்ஸ்டன்ட்லையோ ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ்லையோ இருக்கக்கூடிய வேல்யூவை இந்த இன்செர்ஷன் செயற்குறி வாங்கி Cout மூலமாக எங்கே கொடுக்குது, நம்மளுடைய மானிட்டர் ஸ்க்ரீனுக்கு டிஸ்பிளே பண்ணுது. ஓகே, இது இப்படி தான் ஃபங்க்ஷன் ஆகும். இன்புட் பார்த்தோம்னா இங்கே கீபோர்டு மூலமாக கொடுக்கக்கூடிய இன்புட்டை Cin வாங்கி இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் செயற்குறி மூலமாக வேரியபிளுக்கு அசைன்மெண்ட். ஆனால் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பொறுத்த வரைக்கும் என்ன உண்டு அப்படின்னா, ஏற்கனவே இருக்கக்கூடிய மதிப்புகள் மாறிலியோ கோவையிலோ இருக்கக்கூடிய மதிப்பை பெற்று Cout மூலமாக நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணும். பாருங்க, ஒரே சமயத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட மாறிலியும் கோவையின் மதிப்புகளை இந்த இன்செர்ஷன் என்னும் செயற்குறி மூலம் திரையகத்திற்கு அனுப்பப்படுகிறது. இதற்கு செயற்குறி தொடராக்கம் என்று பெயர். எப்படி வந்து நாம் இன்புட் ஒன்றுக்கு மேற்பட்ட உள்ளீட்டை கொடுக்கறதுக்கு நாம் இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் பயன்படுத்தணுமோ அதே மாதிரி தான் வெளியீட்டு ஒன்றுக்கு மேற்பட்ட வெளியீட்டையும் நாம் பயன்படுத்தலாம். அப்படி நம்ம ஒன்றுக்கு மேற்பட்ட வெளியீட்டை நாம் ஸ்க்ரீன் மூலமாக வந்து டிஸ்பிளே பண்ண வைக்கிறதுக்கு அந்த முறையத்தை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா செயற்குறி தொடராக்கம், கேஸ்கேடிங் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லி இதைய சொல்கிறாங்க. நோட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க மாணவர்கள், ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்குறாங்க. Coutல வெல்கம். ஓகே, Coutல வெல்கம்னு கொடுத்துருக்குறாங்க. Coutனா நம்மளுக்கு அவுட்புட், Cன்னு இன்புட் கொடுக்குறதுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருள், Coutனா நம்மளுக்கு அவுட்புட்டை டிஸ்பிளே பண்ணும். இப்போ Coutல வெல்கம் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுத்துருக்குறாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம், ஸ்ட்ரிங் எல்லாமே டபுள் கோட்டில் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஓகே, பார்த்த மாதிரியே அதனால அந்த வெல்கம்ங்கிற அந்த குரூப் ஆஃப் கேரக்டர் இதை என்ன பண்ணிக்கிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுள் கோட்டில் வரையறுத்துருக்குறான். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு செமிகோலன் கொடுத்துருக்குது. செமிகோலன் கொடுத்தா Coutனுடைய செயல்பாடு இதோட, அதாவது இந்த C++ லைனை வந்து முடித்து வைக்கிறது அப்படின்னு சொல்லி அர்த்தம். இதெல்லாம் நம்ம போன வகுப்பில் இதை பற்றி நம்ம பார்த்தோம். ஓகே, அதனுடைய பயன்பாடுகள் என்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நான் உங்களுக்கு சொன்னேன். ஓகே, நம்ம அந்த நிறுத்தற்குறிகள் எல்லாம் பார்த்துருப்போம். சரி, இப்போ இது என்ன பண்ணுறோன்னா வெல்கம்ங்கிற ஸ்ட்ரிங்கை வாங்கி எங்கே அசைன் பண்ணிடும், Cout மூலமாக நம்மளுக்கு மானிட்டரில் டிஸ்பிளே பண்ணிடும். பாருங்கள், முன் வரையறுக்கப்பட்ட பொருளான Cout வெல்கம் என்னும் சரத்தை திரைக்கு அனுப்புகிறது. இது என்ன பண்ணுறோம், இந்த வெல்கம்ங்கிற ஸ்ட்ரிங்கை ஸ்க்ரீனுக்கு அனுப்பிச்சிடும். அப்போ ஸ்க்ரீன் மூலமாக நம்ம இந்த வெல்கம்ங்கிற அந்த வெளியீட்டை நாம் பார்க்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா மாணவர்களே, இன்னொரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்குறேன். Coutல த சம் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி டபுள் கோட்டில் கொடுத்துருக்குறான். அடுத்து சம்னு சொல்கிறான். பாருங்க, இதில் இந்த சம் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி டபுள் கோட்டில் கொடுத்ததுனால இந்த ஈக்குவல்ட்டோட கொடுத்ததுனால அது அப்படியே ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும். அதுக்கு பிறகு இங்கே சம்னு ஒன்று கொடுத்துருக்குறான் பார்த்தீங்களா, இந்த மாறியில் இருக்கக்கூடிய மதிப்பை இந்த Cout என்ன பண்ணும், ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணும். அதை விளக்கிக்கிறாங்க. ஒரு முதலில் த சம் ஈக்குவல் டு என்னும் சரத்தை பிறகு சம் என்னும் மாறியின் மதிப்பையும் திரைக்கு அனுப்புகிறது. பொதுவாக Cout என்னும் பொருள் இரட்டை மேற்கோள் குறிகளுக்குள் தரப்படும் சரநிலையுறு அல்லது ஒற்றை மேற்கோள் குறிகளுக்குள் தரப்படும் குறியுறு மாறிலி திரைக்கு அனுப்புகிறது. ஆமாம், இந்த Cout பொறுத்த வரைக்கும் அதாவது ஒரு ஸ்ட்ரிங்கவோ ஒரு கேரக்டரவோ நம்ம கொடுக்கும்போது அதை என்ன பண்ணிடும், ஸ்க்ரீனுக்கு
டிஸ்ப்ளே பண்ணும், ஸ்க்ரீனில் உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ண வைக்கும். அதுக்கு பயன்படுத்தக்கூடியது இந்த Cout. அடுத்து பார்த்தீங்கன்னா மாணவர்களே, Cout அப்படின்னு சொல்லிட்டு \n அப்படின்னு சொல்லிக்கிறேன். நாம் விடுபடு வரிசையில் இதை பற்றி பார்த்தோம். ஏற்கனவே இந்த கிளாஸ் நடத்தும் போதே சொன்னேன், நாம் இந்த லெசன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு கான்செப்டும் நாம் நிரல் எல்லாம் பயன்படுத்த போகிறோம் அப்படின்னா, அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா எஸ்கேப் சீக்வன்ஸ் கொடுத்துருக்குறாங்க \n. ஓகே, இது என்ன பண்ணும் அப்படின்னா வரக்கூடிய வெளியீட்டை நியூ லைனில் டிஸ்பிளே பண்ணும். பாருங்கள், Coutல \n the area அப்படின்னு சொல்லியிருக்குது. அதுக்கு பிறகு 3.14 × r × r அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the area அப்படிங்கிற அந்த ஸ்ட்ரிங் அப்படியே ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணிட்டு வெளியீட்டை நம்மளுக்கு கொடுக்கும். பாருங்கள், Cout என்னும் பொருள் இரட்டை மேற்கோள் குறிகளுக்குள்ள அனைத்தையும் திரைக்கு அனுப்பும். \n தவிர \n எல்லாம் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகாது. எஸ்கேப் சீக்வன்ஸ் எதுவுமே உங்களுக்கு மானிட்டரில் டிஸ்பிளே ஆகாது. ஓகே, சரி. இப்போ பிறகு கோவை 3.14 × r × r அதாவது பையார் ஸ்கொயர்டை மதிப்பீடு செய்து திரைக்கு அனுப்பும். \n விடுபடு வரிசை புதிய வரியை உருவாக்கும். இந்த ஆன்சர் டிஸ்பிளே ஆனோடனே அடுத்து என்ன ஆயிரும், ஒரு நியூ லைனை கிரியேட் பண்ணும். அதுக்காக \n வந்து இந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து மாணவர்களே, Coutல a+bங்கிறான். அதாவது a மற்றும் bயின் கூட்டுத்தொகையை திரைக்கு அனுப்பும். நம்ம இங்கே டைரெக்டாக கூட நம்ம கூட்டிக்கலாம். Coutலேயே a மதிப்பையும் b மதிப்பையும் கூட்டி கூட நம்ம ஆன்சரை கொடுக்க வைக்கலாம். ஓகே, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா Cout எப்படி செயல்படுது அப்படிங்கிறத பற்றியான விளக்கம். ஓகே மாணவர்களே, இதை கொஞ்சம் நீங்கள் தெளிவாக நோட் பண்ணிக்கணும். இப்போ சின்னு பார்த்துட்டு Cout பார்த்துட்டு சிம்பிளாக ஞாபகம் வச்சுங்க. சின்னா நம்மக்கிட்ட கீபோர்டு மூலமாக இன்புட்டை வாங்கும். Coutனா நம்ம ப்ரோக்ராமில் எழுதியிருக்கக்கூடிய அந்த வேரியபிளோ அல்ல வேரியபிள் அசைன் பண்ணியிருக்கக்கூடிய மதிப்போ அதே மாதிரி மார்லையோ எக்ஸ்பிரஷனவோ என்ன வேண்டும் உங்களுக்கு நம்மளுடைய ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணும். அதுக்கு பயன்படுத்தக்கூடியது Cout. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து மாணவர்களே, இன்புட் அவுட்புட் செயற்குறிகள் தொடராக்கம் கேஸ்கேடிங் ஆஃப் இன்புட் அவுட்புட் ஆப்ரேட்டர்ஸ். ஒன்றுக்கு மேற்பட்ட உள்ளீடு மற்றும் வெளியீட்டு செயற்குறிகள் எக்ஸ்ட்ராக்ஷன் மற்றும் இன்ஸ்ட்ரக்ஷன் ஒரே கூட்டில் பயன்படுத்தப்பட்டால் அதற்கு இன்புட் அவுட்புட் செயற்குறிகள் தொடராக்கம் என்று பெயர். Cout தொடராக்கம் கொடுத்துருக்குறாங்க. ஒரு கேஸ்கேடிங் அவுட்புட் கொடுத்துருக்குறாங்க Coutக்கு. பாருங்கள், int num = 20. 20ங்கிற மதிப்பை நம்முங்கிற வேரியபிளில் அசைன் பண்ணுறாங்க. இங்கே நம்முங்கிறது வேரியபிள், 20ங்கிறது வேல்யூ, ஈக்குவல்ட்டுங்கிறது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். இப்போ இந்த 20ங்கிற மதிப்பு இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முங்கிற வேரியபிளில் அசைன் பண்ணும். ஆனால் இந்த மதிப்பு இந்த வேரியபிள் என்ன வகையான மதிப்புகளை எடுத்துக்கொள்ளும் அப்படிங்கிறத இங்கே இன்ட்டுன்னு சொல்லிக்கிறான். தரவணங்கள், இதை நாம் அடுத்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம் தரவணங்களை பற்றி. ஓகே, தரவணங்கள் அப்படின்னா அதாவது நாம் ஒரு வேரியபிளை என்ன தரவணத்தில் அறிவிக்கிறோமோ அந்த தரவண மதிப்புகளை மட்டும்தான் எடுத்துக்கொள்ளும். இன்ட்டுனா இன்ட்டு முழுஎண் மதிப்புகளை மட்டும்தான் எடுத்துக்கும். ஓகே, அதே மாதிரி கேரக்டர்னா அதாவது கேரக்டர் ஸ்ட்ரிங்கு கேரக்டர் மதிப்புகளை அதை எடுத்துக்கொள்ளும். ஃப்ளோட்னா ஃப்ளோட் மதிப்புகளை எடுத்துக்கும். ஓகே, இந்த மாதிரி ஒவ்வொரு தரவணும் அது என்ன மதிப்புகளை எடுத்துக்கொள்ளும், அதாவது ஒவ்வொரு வேரியபிளும் என்ன மதிப்புகளை வந்து எடுத்துக்கொள்ளும் அப்படிங்கிறக்காக தான் தரவணத்தை வரையறுக்கிறோம். தரவண பாடத்தில் அதை பற்றி நம்ம தெளிவாக பார்க்கலாம். இந்த எடுத்துக்காட்டை பொறுத்த வரைக்கும் 20ங்கிற முழு எண்ணை மட்டும் இந்த நம்முங்கிற வேரியபிளில் வாங்கிக்கொள்ளும், அசைன் பண்ணிக்கும். Coutல என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா a = நம்முங்கிறா. இப்போ a ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்தோடனே டபுள் கோட்டில் கொடுத்ததுனால இது ஸ்ட்ரிங், இது அப்படியே ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணும். பாருங்கள், Coutல a ஈக்குவல்ட்டுன்னு சொன்னோன்னா a ஈக்குவல்ட்டுன்னு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே இருக்குது. அதுக்கு பிறகு நம்முன்னு ஒரு வேரியபிள் நேம் சொல்லிக்கிறா. இந்த நம்முங்கிற வேரியபிளில் தான் எந்த வேல்யூ அசைன் பண்ணோம், 20ங்கிற வேல்யூ அசைன் பண்ணோம். அந்த 20ங்கிற வேல்யூ நம்முங்கிற வேரியபிளில் உங்களுக்கு என்ன அசைன் ஆகிருக்கும். அதனால் a = 20ங்கிறதுங்க டிஸ்பிளே ஆகிருக்குது. a = அப்படியே ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிருக்குது. நம்மங்கிறத என்ன மதிப்பு அசைன் பண்ணியிருக்கிற 20, அதனால் 20ங்க டிஸ்பிளே ஆகிருக்குது. ஓகே மாணவர்கள், இப்படித்தான் வெளியீடு நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி சின்னுடைய தொடராக்கத்தை கொடுத்துருக்குறாங்க பாருங்க. Coutல enter to number அப்படின்னு சொல்லி டபுள் கோட்டில் கொடுத்துருக்குறான். அப்போ Coutல enter to numberனா அப்படியே ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிரும். சின்ல ஏன்னு ஒரு இன்புட்டை வாங்குகிறோம், பின்னு ஒரு இன்புட்டை வாங்குகிறோம். அப்போ ஏ இன்புட் வந்து 5ன்னு சொல்கிறோம், பி இன்புட்டு 6ன்னு சொல்கிறோம். அப்போ ஏல 5ன்னு இருக்கும், பியில் 6ன்னு இருக்கும். ஓகே, அதைத்தான் இங்கே அசைன் பண்ணி காமிச்சிருக்கிறேன். ஏல 5ன்னு இருக்கும், பியில் 6ங்கிற வேல்யூ இடம்பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து மாணவர்களே, C++ முதல் எடுத்துக்காட்டு நிரல். வெல்கம் டு ப்ரோக்ராமிங் இன் C++ அப்படின்னு சொல்லி ஒரு சரத்தை அச்சிடுவதற்கான C++ நிரலை வந்து நாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, இது எப்படிங்கிறத பார்த்துக்கலாம் வாங்க. இப்போ C++ ப்ரோக்ராமிங் டு பிரிண்ட் ஏ ஸ்ட்ரிங், இங்கே வந்து 2 ஃப்ரண்ட் ஸ்லாஷ் போட்டிருக்குது. இது வந்து குறிப்பறை கூற்று அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஓகே, இதை பற்றி பார்த்தோமா நம்ம நிறுத்தற்குறிகள் பஞ்சுவேட்டர்ஸுங்கிற டாப்பிக்கில் இந்த விடுபடு வரிசை இந்த கமாண்ட் லைனை பற்றி பார்த்தோம். ஓகே, அதாவது கமாண்ட்ஸ் குறிப்புரைகளை பற்றி பார்த்தோம். 2 ஃப்ரண்ட் ஸ்லாஷ் போட்டால் ஒரு வரியை அந்த ஃப்ரண்ட் ஸ்லாஷ் போட்டிருக்கிற வரியை
ப்ரோக்ராம் அதாவது கம்பைலர் C++ கம்பைலர் என்ன பண்ணும்னா அதை ஒரு ப்ரோக்ராம் லைனாக எடுத்துக்காமல் குறிப்பு நாம் எழுதி வைத்துக்கிறத எடுத்துகிட்டு அதையே எக்ஸிக்யூஷன் பர்பஸ்க்கு எடுத்துக்காது. அதுதான் அதனுடைய மீனிங். இது ஒரு குறிப்புரை கூற்று. இந்த 2 ஃப்ரெண்ட்ஸ்லாஸ் என்ற குறியுடன் தொடங்கும் அனைத்து கூற்றுகளும் குறிப்புரைகளாகும். நிரலில் உள்ள குறிப்புரைகளை நிரல் பெயர்ப்பியானது புறக்கணித்து அவற்றை செயல்படுத்தாது. கம்பைலர் என்ன பண்ணிடு, இந்த 2 ஃப்ரெண்ட்ஸ்லாஸ் போட்டிருக்கக்கூடிய அந்த லைனை இது புறக்கணித்திரும். ஒன்றுக்கு மேற்பட்ட குறிப்புரைகளை ஃப்ரெண்ட்ஸ்லாஸ் என்ற குறிக்குள் தர வேண்டும். ஒன்றுக்கு மேற்பட்ட வரிகளை நம்ம ஒரு குறிப்புரையை பயன்படுத்தோம்னா அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸ்லாஸ் போட்டு ஸ்டார் கொடுக்கணும், ஸ்டார் போட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஸ்லாஸ் கொடுக்கணும். ஓகே மாணவர்களே, இது குறிப்புரை கூற்றை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது ஹேஸ் இன்க்ளூட் ஐஓ ஸ்ட்ரீம். இதில் இதுக்கு பேர் ஹெட்டர் ஃபைல்னு பேர். இதுக்கு என்ன பேர்? ஹெட்டர் ஃபைல். ஹேஸ் இன்க்ளூட் ஆங்கிள் ப்ராக்கெட்டில் ஐஓ ஸ்ட்ரீம். ஐங்கிறது இன்புட்டு, ஓங்கிறது அவுட்புட், ஸ்ட்ரீம்ங்கிறது கீவேர்டு. ஓகே, இது ஆங்கிள் ப்ராக்கெட்டில் தான் கொடுக்கணும். இங்கே இன்க்ளூடுன்னு ஒரு கீவேர்டை பயன்படுத்திக்கிறாங்க. இந்த இன்க்ளூடு ஒரு கீவேர்டு என்ன உண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெட்டர் ஃபைலை இணைக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடியது. இந்த ஹேஷ் சிம்பிள் எதுக்கு பயன்படுகிறதுனா, அதாவது ப்ரீ ப்ராசஸருக்கு இண்டிகேட் பண்ணும் ஒரு நிரல் எழுத போகிறாங்க அப்படிங்கிறத ஒரு இண்டிகேட் பண்ணக்கூடிய வேலை தான் இந்த ஹேஷ் குறியீடு இந்த இடத்துல செய்யும். பாருங்கள், அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். அனைத்து C++ நிரல்களும் இன்க்ளூடு கூற்றுடன் ஹேஷ் குறியுடன் தொடங்கும். ஹேஷ் என்பது ஒரு முன் செயலி நெறியுறுத்தும். இந்த கூற்றுகள் நிரல் தொகுப்புக்கு முன்னதாகவே செயல்பட தொடங்கும். ஓகே, இப்போ நிரல் எழுத போகிறோம் அப்படின்னு ஒரு இண்டிகேட் பண்ணும். அந்த வேலையை செய்யக்கூடியதான் இந்த ஹேஷ் குறியீடு. மறந்துடாதீங்க, ஹெட்டர் ஃபைல் எந்த குறியீட்டில் தொடங்கும்? ஹேஷ் குறியீட்டில் தான் தொடங்கும், மறந்துடாதீங்க. இப்போ ஹேஷ் இன்க்ளூடு ஐஓ ஸ்ட்ரீம் இன்புட் அவுட்புட்னு பேர். இது நம்ம ஐஓ ஸ்ட்ரீம்னு உச்சரிக்கலாம். என்னும் கூற்று ஐஓ ஸ்ட்ரீம் என்னும் தலைப்பு கோப்பினை நிரலில் சேர்த்து கொள்ளுமாறு நிரல் பெயர்ப்பிக்கு உணர்த்துகிறது. இந்த ஹேஷ் இன்க்ளூட் ஐஓ ஸ்ட்ரீம் அப்படிங்கிறத இந்த ஐஓ ஸ்ட்ரீம்ங்கிற இந்த ஹெட்டர் ஃபைல், இதுக்கு பேர் தலைப்பு கோப்புன்னு பேர். இந்த தலைப்பு கோப்பை நிரலோட சேர்த்து கொள்ளலாம் அப்படின்னு நிரல் பெயர்ப்பிக்கு உணர்த்தக்கூடிய வேலை தான் இந்த ஹெட்டர் ஃபைல் செய்யுது. அடுத்து உள்ளீட்டு வெளியீட்டு செயல்பாடுகளை பயன்படுத்தி கொள்ள வேண்டுமெனில் ஐஓ ஸ்ட்ரீம் என்னும் தலைப்பு கோப்பை ஒவ்வொரு C++ நிரலிலும் இணைக்க வேண்டும். நாம் ஒரு நிரலில் இன்புட் கொடுக்குறோம், அவுட்புட்டை கெட் பண்ணுறோம் அப்படின்னா கட்டாயம் இந்த ஹெட்டர் ஃபைல் வேண்டும். இந்த ஹெட்டர் ஃபைல் இல்லாமல் நம்ம இன்புட் கொடுக்குறதோ அவுட்புட் கெட் பண்ணுறதோ முடியாது. அதனால் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சுருக்கமாக ஐஓ ஸ்ட்ரீம் என்னும் தலைப்பு கோப்பு அதன் பொருள் உறுப்பினர்களான சிஇன் மற்றும் சிஅவுட்டினை கொண்டுள்ளது. இந்த ஐஓ ஸ்ட்ரீம்ங்கிற இந்த ஹெட்டர் ஃபைலில் அடங்கி இருக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஇன் சிஅவுட். மறந்துடாதீங்க, இந்த சிஇனுக்கு தான் சிஇன்னா சிஅவுட்டுங்கிறது ஓ, அதனால அது இன்புட் அவுட்புட் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லி அதையும் சொல்லலாம். இப்போ ஐஓ ஸ்ட்ரீம் என்னும் தலைப்பு கோப்பை நிரலில் கொடுக்க தவறினால் சிஇன் மற்றும் சிஅவுட்டுக்கான பிழை செய்தியை சுட்டிக்காட்டும் மற்றும் உள்ளீட்டை பெறவோ அல்லது வெளியீட்டை அனுப்பவோ முடியாது. ஓகே, இப்போ நீங்கள் ஐஓ ஸ்ட்ரீம்ங்கிற இந்த ஹெட்டர் ஃபைலில் நீங்கள் நிரலை இணைக்கல அப்படின்னா சிஇன் சிஅவுட் இயக்க முடியாது. ஓகே, இப்போ சிஇன் இந்த ஹெட்டர் ஃபைல் பற்றி நீங்கள் தெரிஞ்சிட்டிங்களா? சரி, அடுத்தது மாணவர்களே, யூசிங் நேம் ஸ்பேஸ் ஸ்டாண்டர்ட் எஸ்டிடி அடுத்த லைனாக கொடுக்கக்கூடியது. ஃபர்ஸ்ட் லைனில் ஹேஷ் இன்க்ளூட் ஐஓ ஸ்ட்ரீம் கொடுக்கணும், ரெண்டாவது லைனில் யூசிங் நேம் ஸ்பேஸ் ஸ்டாண்டர்ட்னு கொடுக்கணும். இதுக்கு விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. யூசிங் நேம் ஸ்பேஸ் ஸ்டாண்டர்ட் எனும் வரியானது ஸ்டாண்டர்டு நேம் ஸ்பேஸை பயன்படுத்துமாறு நிரல் பெயர்ப்பி கூறுகிறது. ஸ்டாண்டர்டு நேம் ஸ்பேஸை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்பைலருக்கு உணர்த்தக்கூடிய வேலையை இந்த யூசிங் நேம் ஸ்பேஸ் செய்யுது. நேம் ஸ்பேஸ் என்பது இனக்குழு, பொருள் மற்றும் மாறிகளுக்கு தேவையான குறிப்பெயர்களின் தொகுப்பு. நேம் ஸ்பேஸுங்கிறது ஒரு இனக்குழுக்கு, பொருள்கள் மற்றும் மாறிகளுக்கு தேவையான குறிப்பெயர்களுடைய தொகுப்பு தான் நேம் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஓகே, சரி, நோட் பண்ணிக்கங்க. ஒரு பெரிய செயல் திட்டத்தில் ஏற்படும் பெயர் முரண்பாடுகளை தவிர்க்கும் வழிமுறைகளை நேம் ஸ்பேஸ் கொடுக்கிறது. ANSI C++ தரக்குழுவினால் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இது ANSI C++ தரக்குழுவினரால் இது அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, சரி, அடுத்தது மாணவர்களே, இன்ட் மெயின். இது ஒரு செயற்கூறு. நல்லா ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் மாணவர்களே. அதாவது இந்த C++ நிரலில் எங்கெல்லாம் இந்த பிறையடைப்பு குறி போட்டிருக்கிறான இந்த பெராந்திசிஸ் குறியீடு இருக்குதோ அது எல்லாம் நீங்கள் செயற்கூறுன்னு அதையும் உச்சரிக்கணும். என்ன சொல்லணும்? செயற்கூறு. இங்கே மெயின்கிறது ஒரு செயற்கூறு. நாம் ஒரு C++ நிரலில் நடக்கக்கூடிய அனைத்து செயல்பாடுகளும் எதுக்குள்ள அடங்கிடும்? இந்த மெயின் செயற்கூறுக்குள் அடங்கிடும். ஒரு நிரலினுடைய தொடக்கமே இந்த மெயின் செயற்கூறு தான். மெயின் செயற்கூறு இல்லாமல் C++ நிரல் இயங்காது. அதனால தான் இது மெயின் செயற்கூறு, ஒரு தொடக்க புள்ளி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ C++ நிரலானது செயற்கூறுகளின் தொகுப்பாகும். ஒவ்வொரு C++ நிரலும் மெயின் செயற்கூறினை கட்டாயமாக பெற்றிருக்க வேண்டும். ஏற்கனவே சொன்ன மாதிரி
ஒவ்வொரு C++ நிரலும் எந்த செயற்குறை கட்டாயம் பெற்றிருக்க வேண்டும்? மெயின் ஆப் செயற்குறை கட்டாயம் பெற்றிருக்க வேண்டும். இந்த மெயின் ஆப் அப்படின்னு சொல்லி நாம் இதையே உச்சரிக்கலாம். ஓகே, இந்த ப்ராக்கெட் எப்படி சொல்லலாம்? மெயின் ப்ராக்கெட்னு சொல்லலாம், மெயின் ஆப் அப்படின்னு சொல்லி இதையே சொல்லலாம். அடுத்து செயல்படுத்தப்படும் கூற்றுகள் மெயின் கூற்றினுள் இருக்க வேண்டும். நம்ம என்னென்னலாம் நம்ம நிரலை செயல்படுத்துகிறோமோ அதெல்லாம் எதுக்குள்ள இருக்கணும்? மெயின் செயற்குறுக்குள்ள இருக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நாம் பார்த்தது என்னது? இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபர்ஸ்ட் லைனில் என்னது கமாண்ட் லைன் கொடுத்துட்டேன், ரெண்டாவதுல கெட்டர் ஃபைல் கொடுத்துட்டேன், மூணாவதுல யூசிங் நேம் ஸ்பேஸ் கொடுத்துட்டேன், நாலாவதுல மெயின் ஃபங்க்ஷன் கொடுத்தோம், அஞ்சாவதுல ஓப்பனிங் பிரேஸ் கொடுக்குறோம். இதுவும் நாம் நிறுத்தற்குறிகளில் பார்த்துருக்குறோம், கர்லி பிரேசஸ் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது. ஓகே, இந்த C++ பொறுத்த வரைக்கும் நிரலினுடைய ஒவ்வொரு பகுதிகளும் இந்த கர்லி பிரேசஸ்களை தான் அடங்கி இருக்கும். அதை நாம் ஒரு பிளாக், ஒரு செப்பரேட் பிளாக் அப்படின்னு சொல்லி அதை நாம் சொல்லுவோம். பாருங்கள், ஒரு கர்லி பிரேஸ் 5வது லைனில் ஓப்பன் பண்ணிவிட்டு 6வது லைனில் சி அவுட் கொடுத்துருக்குறோம், 7வது லைனில் ரிட்டர்ன் கூட்டு கொடுத்துருக்குறோம், 8வது லைனில் முடிச்சிட்டோம். ஓகே, இப்போ இதில் சி அவுட்டில் வெல்கம் டு ப்ரோக்ராமிங் இன் C++ அப்படின்னு டபுள் கோட்டில் கொடுத்ததுனால இந்த வெல்கம் டு ப்ரோக்ராமிங் இன் C++ அப்படிங்கிற ஸ்ட்ரிங்கே சி அவுட் என்ன உண்டு? நம்மளுக்கு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ண வைக்கும். இங்கே கொடுத்துருக்கக்கூடிய இந்த செமிகோலன் என்ன வேண்டும்? அதாவது இந்த கூற்று வந்து இதோட முடிவடைந்தது அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது. ஆமாம், ஒவ்வொரு C++ லைனையும் முடித்து வைக்கிறதுக்காக இந்த இடத்துல செமிகோலன் பயன்படுத்துகிறோம். அடுத்து ரிட்டன் 0 அப்படிங்கிறது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இன்ட் மெயின் கொடுக்கும்போது நம்ம ரிட்டன் 0 அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனை நாம் பயன்படுத்தணும். ஓகே, இது வந்து நம்மளுக்கு வெளியிட்ட ரிட்டன் பண்ணும். இது ஒரு சிறப்பு சொல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். பாருங்கள், இதுக்கு விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. நெளிவு அடைப்புக்குறிக்குள் கர்லி பிரேசஸில் உள்ள வரிசை எண் 5 முதல் 8 வரை கூற்றுகள் செயல்படுத்தப்படும் கூற்றுகளாகும். இது தொகுதி குறிமுறை எனப்படும். வரி 6இல் உள்ள cout கட்டளை வெல்கம் டு ப்ரோக்ராமிங் இன் C++ என்ற சரத்தை திரைக்கு அனுப்புகிறது. ஒவ்வொரு செயல்படுத்தப்படும் கூற்றுகளும் அரைப்புள்ளியுடன் முடிய வேண்டும். வரி 7இல் உள்ள ரிட்டன் எனும் சிறப்பு சொல் ஒரு செயற்கூறுக்கு குறிப்பிட்ட மதிப்பை திருப்பி அனுப்ப பயன்படுகிறது. மெயின் செயற்கூறுக்கு மதிப்புகளை அனுப்பக்கூடிய வேலையை இந்த ரிட்டன் கூற்று செய்யும். இது செயற்கூறினுடைய ஒரு முடிவை குறிப்பிடக்கூடியது. அந்த செயற்கூறு அதோட முடிவடைந்தது அப்படிங்கிறத சொல்லக்கூடியதான் இந்த ரிட்டன் கூற்று. இதில் மெயின் செயற்கூறுக்கு 0 என்ற மதிப்பை திருப்பி அனுப்பும். இது என்ன பண்ணுன்னா மெயின் செயற்கூறுக்கு 0ங்கிற மதிப்பை திருப்பி அனுப்பும். ஓகே மாணவர்களே, இதில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வைத்துக்கொள்ள வேண்டும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மாணவர்களே, எப்படி C++ நிரலை வந்து இயக்கிறது அப்படிங்கிறத பற்றி கொடுத்துருக்குறாங்க. சரி, வாங்க நாம பார்க்கலாம். பாருங்க, நான் இதெல்லாம் உங்களுக்கு தியரிட்டிக்கலாக சொல்லிட்டு அதுக்கு முறை ப்ரோக்ராம் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்க, C++ நிரலை இயக்குதல். C++ நிரலை உருவாக்குவதற்கும் இயக்குவதற்கும் பின்வரும் 4 முக்கிய படிநிலைகள் கட்டாயமாக பின்பற்ற வேண்டும். ஃபர்ஸ்ட் மூலக்குறிமுறையை உருவாக்குதல். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்? நாம் இதுக்கு நான் நிரலை எழுதணும், சோர்ஸ் கோடை எழுதணும். இந்த சோர்ஸ் கோடு தான் நம்ம என்ன சொல்றோம்னா மூலக்குறிமுறை. இங்கே நாம எழுதக்கூடிய அந்த ப்ரோக்ராம் லைனெல்லாம் நாம் என்ன பண்ணலாம்? கோடு அப்படின்னு சொல்லலாம், குறிமுறைன்னு சொல்லலாம், நிரல்னு சொல்லலாம், ஓகே, ப்ரோக்ராம்னு சொல்லலாம். ஓகே, எப்படி வேணாலும் அதை நாம சொல்லலாம். செல்லத்தக்க, அதாவது மூலக்குறிமுறையை உருவாக்குதல் செல்லத்தக்க C++ குறிமுறைகளை C++ தொகுப்பானில் விதிமுறைகளை பின்பற்றி தட்டச்சு செய்து உருவாக்கப்படுவதாகும். அதாவது இந்த C++க்குன்னு தனியாக ஒரு தொகுப்பான் இருக்குது, கம்பைலர் இருக்குது. அதில் தான் நம்ம என்ன பண்ணணும்? இந்த சோர்ஸ் கூட நாம் டைப் பண்ணணும். டைப் பண்ணி முடிச்சுட்டு அதை ஃபைலை சேவ் பண்ணணும். அதை எப்படி சேவ் பண்ணுறதுனா .cppங்கிற எக்ஸ்டென்ஷனில் இதையும் சேவ் பண்ணணும். மறந்துடாதீங்க, இந்த C++ நிரலை நம்ம எப்படி சேவ் பண்ணணும்? .cppங்கிற விரிவில் தான் சேவ் பண்ணணும். சேவ் பண்ணி முடிச்சுட்டு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நாம் அந்த ப்ரோக்ராமை தொகுக்கணும், கம்பைல் பண்ணணும். அப்போ கம்பைல் பண்ணும்போது நம்ம எழுதின ப்ரோக்ராமை அங்கே இருக்கக்கூடிய லைப்ரரியில் இருக்கக்கூடிய அந்த நிரலோட நாம் எழுதுனது வந்து சரியாக இருக்குதான்னு செக் பண்ணும் கம்பைலர். அதாவது கரெக்டாக நாம் எழுதுனதும் அங்கே இருக்கக்கூடிய அந்த நூலக கோப்பில் இருக்கக்கூடிய குறிமுறையும் ரெண்டும் பொருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வெளியீட்டை கொடுக்கறதுக்குண்டான அந்த வழிமுறைக்கு வந்துடும். ஓகே, வெளியீட்டு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கும். ஒருவேளை நாம் எழுதின நிரல் ஏதாச்சும் தவறு இருக்குது அப்படின்னா கம்பைல் பண்ணும்போது இந்த லைனில் என்ன மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு அது சொல்லிடும். அதைத்தான் இங்கே சொல்லியிருக்குது. பாருங்கள், நிரலை உருவாக்குவதில் இது ஒரு முக்கியமான படிநிலையாகும். தொகுத்தலில் முறையில் தொகுப்பான் நூலக கோப்புகளை மூலக்குறிமுறையுடன் தொடர்புபடுத்தி குறிமுறையின் ஒவ்வொரு வரியையும் சரிபார்க்கிறது. இதில் ஏதேனும் தவறோ அல்லது பிழையோ கண்டறியப்பட்டால் அதை திருத்துவதற்கு பயனருக்கு தெரிவிக்கிறது. எந்த பிழையும் இல்லை எனில் இது மூலக்குறிமுறையை கணினிக்கு புரிகின்ற இலக்கு கோப்பாக, அதாவது ஆப்ஜெக்ட் என்ற நீட்டிப்புடன் மாற்றம் செய்து அனுப்புகிறது. எந்த மிஸ்டேக் இல்லைன்னா இதை வந்து நாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு குறிமுறையாக வந்து அனுப்பிச்சிரும். அதைத்தான் இந்த இடத்துல சொல்லிக்கிறாங்க. நோட் பண்ணிக்க இதையெல்லாம். அடுத்தது இயக்குதல். கம்பைல் பண்ணி எந்த மிஸ்டேக் இல்லைன்னு அடுத்து என்ன பண்ணணும்?
எக்ஸிக்யூட் பண்ணணும். இயக்குதல், ஒரு நிரலை உருவாக்குதல், இறுதியான படிநிலை நிரலை இயக்குதல், இஎக்ஸி அப்படின்னு சொல்லக்கூடியது. இது என்ன பண்ணுன்னா நிரலை இயக்கும் போது இது ஒரு இயக்க கோப்பாக மாற்றும், எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலாக மாற்றும். கம்பைல் பண்ணும்போது ஆப்ஜெக்ட் ஃபைலாக வச்சுருக்கோம், நாம் எக்ஸிக்யூட் பண்ணும்போது அதை வந்து இஎக்ஸி ஃபைலாக மாற்றிடும். ஓகே, இதைத்தான் இந்த 4 படிநிலைகளை நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு கம்பைலரில் C++ கம்பைலரில் சோர்ஸ் கோடை டைப் பண்ணணும். சிபிபிங்கிற .cppங்கிற விரிவில் தான் ஃபைலை சேவ் பண்ணணும். அதுக்கு பிறகு கம்பைல் பண்ணணும். கம்பைல் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணணும். இந்த 4 படிநிலைகளை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிருக்க வேண்டும். இதை பற்றி நான் மறுபடியும் உங்களுக்கு நிரல் வரும்போது சொல்கிறேன். ஓகே, சரி. அடுத்தது நிரல் இயக்கு கோப்பானது தன்னிச்சையாக இயங்கும், அதாவது தொகுப்பான் அல்லது ஐடியின் உதவியின்றி பயன்பாட்டை இயக்க முடியும். பாருங்கள், இங்கே ஹேஸ் இன்க்ளூட் IOStream யூசிங் நேம் ஸ்பேஸ் ஸ்டாண்டர்ட்னு கொடுத்துட்டாங்க. இன்ட் மெயின் ஃபங்க்ஷன் சொல்லியிருக்குது. கர்லி ப்ரேஸில் COUTல வெல்கம் அப்படின்னு சொல்லியாச்சு. ரிட்டன் கூட்டில் 0 கொடுத்துருக்குது. ப்ரேஸ் முடிச்சாச்சு. அப்போ இதையை கம்பைல் பண்ணி ரன் பண்ணும்போது நம்மளுக்கு ஸ்க்ரீனில் என்னென்ன ஆன்சர் கொடுக்கும்? COUTல இருக்கக்கூடிய அந்த வெல்கம்ங்கிற ஸ்ட்ரிங் இதை டிஸ்பிளே ஆகும். ஓகே மாணவர்களே, இப்படி தான் உங்களுக்கு ஆன்சரை கொடுக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா C++ உருவாக்கு சூழல், C++ டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது இன்டகிரேட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லாம தான் ஐடி அப்படின்னு சொல்லக்கூடியது. C++ நிரல்களை உருவாக்க பல ஒருங்கிணைந்த உருவாக்க சூழல்கள், இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் உள்ளன. C++ எளிதாக நிரல்களை உருவாக்க, தொகுக்க மற்றும் இயக்க ஐடி மிகவும் உதவுகிறது. பல ஐடிக்கள் திறந்த மூலம் பயன்பாடுகளாகும், அதாவது இதனை இலவசமாக பெற முடியும். நிறைய ஐடியில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் சோர்ஸ்லேயே கிடைக்குது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. நன்கு அறியப்பட்ட ஐடி கொடுத்துருக்குறாங்க. C++ தொகுப்பானில் நன்கு அறியப்பட்டது கொடுத்துருக்குறாங்க. தேவ் C++, அடுத்தது ஜேர்னி, அடுத்தது கோட் பிளாக்ஸ், கோட் லைட், நெட்பீன்ஸ், டிஜிட்டல் மார்ஸ், ஸ்கை ஐடிஇ, எக்லிப்ஸ். ஓகே, இது எல்லாமே ஓப்பன் சோர்ஸில் கிடைக்கக்கூடியது. ஓகே, ஒரு பட்டியலே கொடுத்துருக்குறாங்க. இதையெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வைத்துக்கொள்ள வேண்டும். ஓகே மாணவர்களே, சரி. அடுத்தது தேவ் C++ல் வேலை செய்தல். உங்களுக்கு இந்த பாடப்பகுதியில் C++ல் கொடுத்துருக்கக்கூடியது எந்த C++ பயன்படுத்திக்கிறாங்கன்னா தேவ் C++ தான் பயன்படுத்திக்கிறாங்க. ஓகே, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 12th பழைய சிலபஸில் C++ இருந்தது. அங்கே பார்த்தீங்கன்னா டர்போ C++ அப்படின்னு பயன்படுத்தினாங்க. உங்களுக்கு பயன்படுத்தக்கூடியது தேவ் C++. ஓகே, பாருங்கள். C++ நிரல்களை உருவாக்க பல ஐடிகள் உள்ளன. ஆனால் இந்த பாடப்புத்தகத்தில் தேவ் C++ தொகுப்பானை பயன்படுத்துகிறோம். நாம் இந்த பாடப்புத்தகத்தில் எதைத்தான் பயன்படுத்துகிறோம்? தேவ் C++ தான் பயன்படுத்துகிறோம். இந்த புத்தகத்தில் கொடுக்கப்பட்டுள்ள நிரல்களும் செயல்முறை நுட்பங்களும் தேவ் C++ தொகுப்பானை தருவதாகும். இதில் இருக்கக்கூடிய அனைத்து நிரல்களுமே எதை பேஸ் பண்ணி இருக்குதுன்ட்டா? தேவ் C++ பேஸ் பண்ணி தான் இருக்குதுன்ட்டா. தேவ் C++ ஒரு திறந்த மூலம் பல இயக்க அமைப்புகளிலும் இயக்கும் பணித்தளம் அப்படிங்கிற இது ஓப்பன் சோர்ஸில் கிடைக்கக்கூடியது, பல ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் இயங்கக்கூடியது. ஓகே, அதைத்தான் இதில் சொல்லிக்கிறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, லினக்ஸ் இயக்கமைப்பில் பதிப்பு தேவ் C++ ஆல்பா பதிப்பை பயன்படுத்தலாம். லினக்ஸில் பயன்படுத்தணும்னா தேவ் C++லேயே ஆல்பா பதிப்பை பயன்படுத்தலாம். இந்த பதிப்பை பரிந்துரைக்கப்பட்ட, அதாவது GNU ஜெனரல் பப்ளிக் லைசன்ஸுடன் கூடிய முழுமையான ஒருங்கிணைந்த உருவாக்க சூழலாகும். இது டெல்பியில் உருவாக்கப்பட்டுள்ளது. இதை www.floodset.net dev CPP அப்படிங்கிறதுலேருந்து நாம் இதை பதிவிறக்கம் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தேவ் C++ ஓப்பன் சோர்ஸில் கிடைக்குது. இந்த முகவரி வச்சு நாம் என்ன பண்ணிக்கலாம்? நாம் ஆன்லைனில் இதை இலவசமாக நாம் டவுன்லோட் பண்ணி பயன்படுத்திக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா தேவ் C++ஐ நிறுவிய பிறகு தேவ் C++ பணிக்குறியானது திரைமுகப்பில் தோன்றும். ஐடியை திறப்பதற்கு இரட்டை கிளிக் செய்ய வேண்டும். இதை திறப்பதற்கு என்ன பண்ணணும்? டபுள் கிளிக் செய்யணும். டபுள் கிளிக் செய்த பிறகு என்ன பண்ணணும்? ஃபைல் மெனுவில் போய் நியூ சோர்ஸ் ஃபைல் அப்படிங்கிறது கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா Ctrl+N கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. டைப் பண்ணி முடிச்சுட்டு என்ன பண்ணோம்னா ஃபைலில் சேவ் சொல்லணும். அப்படி இல்லைன்னா Ctrl+Sன்னு சொல்லணும். சேவ் பண்ணும்போது .cppங்கிற விரிவில் சேவ் பண்ணணும். ஓகே, ஆமாம், இது எப்படி சேவ் பண்ணணும்? .cppங்கிற விரிவில் தான் இதை நாம் சேவ் பண்ணணும். ஓகே, அதைத்தான் இதிலலாம் கொடுத்துருக்குறாங்க. நிரல் ஐடி ஓப்பன் பண்ணி டைப் பண்ணிக்கிறாங்க, சேவ் பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் மறுபடியும் உங்களுக்கு நான் இப்போ காமிக்கிறேன். இப்போ நாம் எல்லாமே சேமித்த பிறகு இதை எக்ஸிக்யூட் பண்ணி கம்பைல் ரன் பண்ணலாம். எக்ஸிக்யூட்டுங்கிற மெனுவில் போயிட்டு கம்பைல் ரன் பண்ணலாம். அல்லது ஷார்ட்கட் F11 கொடுக்கலாம். கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? கம்பைல் பண்ணி உங்களுக்கு ரன் பண்ணி ஆன்சரை சொல்லிடும். ஓகே, அதைத்தான் கொடுத்துருக்குறாங்க. நாம் மறுபடியும் உங்களுக்கு காமிக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா மாணவர்களே, நாம் ஒரு நிரலை டைப் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணும்போது என்னென்னலாம் பிழை வரும் அப்படின்னு சொல்லிக்கிறோம். டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ்,
அதில் பார்த்தீங்கன்னா இலக்கண பிழை அல்லது தொடரியல் பிழைன்னு சொல்லலாம், சொற்றொடர் பிழைன்னு சொல்லலாம், இயக்குநேர பிழைன்னு சொல்லலாம். சரி, ஃபஸ்ட்டு நாம் சிண்டாக்ஸ் எரரை பார்க்கலாம். தொடரியல் அல்லது இலக்கணம் என்பது நிரல்களை உருவாக்குவதற்கு தேவையான இலக்கண விதிமுறைகளின் தொகுப்பாகும். ஒவ்வொரு நிரலாக்க மொழிக்கும் மூலக்குறிமுறை உருவாக்குவதற்கு தனித்தனி விதிமுறைகள் உள்ளன. ஒவ்வொரு நிரலாக்க மொழிக்குமே சோர்ஸ் கோட் உருவாக்குறதுக்கு நிறைய தனித்தனியான விதிமுறைகள் இருக்குது, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், சிண்டாக்ஸ் இருக்குது. ஓகே, C++இன் இலக்கண விதிமுறைகள் மீறப்படும் போது தொடரியல் பிழைகள் ஏற்படுகிறது. நாம் ஒரு நிரல் எழுதும் போது அதில் இருக்கக்கூடிய இலக்கண விதிமுறைகளை மீறும் போது என்ன பிழை ஏற்படுங்கிறா? இந்த தொடரியல் பிழைகள் ஏற்படும். எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ வெல்கம் டு ப்ரோக்ராமிங் இன் C++ டபுள் கோட்டில் கொடுக்கணும், இங்கே செமிகோலன் கொடுக்கலைன்னா இது என்ன வேண்டும்? இது ஒரு சிண்டாக்ஸ் எரர் நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணும். பருதில் என்ன மிஸ்டேக் இருக்குது? ஏன்னா ஏற்கனவே பார்த்துருக்குற C++ நிரல் வரிகள் ஒவ்வொன்றும் எதால் முடிவடையணும்? செமிகோலனால் முடிவடையணும். இப்போ பாருங்கள், C++ இலக்கண விதிமுறைகளின்படி அனைத்து இயக்க கூற்றுகளும் கண்டிப்பாக அரைப்புள்ளியுடன் முற்றுப்பெற வேண்டும். ஆனால் இந்த கூற்று அரைப்புள்ளியுடன் முடிக்கப்படவில்லை. அதனால் இது நம்மளுக்கு தொடரியல் பிழையை ஏற்படுத்தும். அடுத்தது சொற்றொடர் பிழை, செமாண்டிக் எரர். ஒரு நிரலானது இலக்கண விதிமுறைப்படி சரியாக இருந்தும் தேவையான விடையை வழங்காமல் இருக்கலாம். ஏனெனில் மாறி, செயற்குறி, இயக்கப்படும் வரிசை போன்றவற்றில் ஏதேனும் தவறு இருப்பின் இந்த பிழையானது தோன்றும். இதன்படி நிரலானது இலக்கண விதிமுறைப்படி சரியாக இருந்தும் தருக்க முறைப்படி தவறாக உள்ளது, ஆகையால் சொற்றொடர் பிழை ஏற்படுங்கிறார். அதாவது இலக்கண விதிமுறைப்படி சரியாக இருந்தும் தருக்க முறைப்படி தவறாக இருந்துச்சுன்னா சொற்றொடர் பிழை ஏற்படும். இதெல்லாம் 1 மார்க்கில் கேட்பாங்க, நோட் பண்ணிக்கங்க. இது 5 மார்க்லையும் கேட்பாங்க. ஓகே, அடுத்தது இயக்க நேர பிழை. இந்த 3ஐயும் சேர்த்து 5 மார்க்கில் பிழைகளின் வகைகளை விளக்குன்னு 5 மார்க்கில் கேட்டால் அந்த 3 பாயிண்ட்டை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரன் டைம் எரர். ஒரு நிரலை இயக்கும் போது இயக்க நேர பிழை தோன்றலாம். காரணம், முறையில்லாத செயல்முறைகளால் இந்த பிழை ஏற்படும். எடுத்துக்காட்டாக, இல்லாத ஒரு கோப்பை நிரலானது திறக்க முற்படும் போது இயக்க நேர பிழை ஏற்படும். ஒரு ஃபைலே இல்லை, அதை நாம் எக்ஸிக்யூட் பண்ண நினச்சோம்னா அது ரன் டைம் எரர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே மாணவர்களே, நாம் இப்போ உங்களுக்கு நிரல் பகுதிக்கு போகலாம். எப்படி ஒரு தேவ் C++-ஐ ஓப்பன் பண்ணி அதில் இப்போ அந்த ஐடி எப்படி ஓப்பன் பண்ணி அதில் எப்படி C++ நிரலை இயக்கிறது, டைப் பண்ணி எப்படி இயக்கிறது அப்படிங்கிற பற்றி நாம் பார்க்கலாம். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏற்கனவே இந்த முகவரி நீங்கள் கொடுத்து ப்ரௌசரில் கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கிங்க. டவுன்லோட் பண்ணிட்டு EXE ஃபைலாக இருக்கும். அதை டபுள் கிளிக் அடிச்சிங்கன்னா ரன் ஆகும். ரன் ஆகிட்டு உடனே உங்களுக்கு என்ன ஆயிரும்? அந்த தேவ் C++ உங்களுக்கு உங்களுடைய சிஸ்டத்தில் இன்ஸ்டால் ஆகிக்கும். அதுக்கு பிறகு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்டார்ட்டில் போயிட்டு ஆல் ப்ரோக்ராம்ஸில் போயிட்டு பிளட் செட் தேவ் C++ அப்படின்னு ஒரு ஐக்கான் காமிக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் தேவ் C++ங்கிற ஐடி இருக்குது. இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு தேவ் C++ ஓப்பன் ஆகிறதுக்கு ஆரம்பிச்சுக்கும். பார்த்தீங்களா, இதை தேவ் C++னுடைய ஐடி. ஓகே, இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் 5.7.1 தான் இதனுடைய வெர்ஷன். இப்போ நாம் தேவ் C++ ஓப்பன் பண்ணியாச்சு. திரும்ப ஒரு டைம் சொல்கிற பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு என்ன பண்ணுவோன்னு, ஸ்டார்ட் மெனுவில் போயிட்டு ஆல் ப்ரோக்ராம்ஸ் போயிட்டு பிளட் செட் தேவ் C++ கிளிக் பண்ணிங்கன்னா தேவ் C++ங்கிற இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தேவ் C++ ஐடி ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் போய் என்ன பண்ணோன்னா, ஃபைலில் நியூவில் சோர்ஸ் ஃபைல் அப்படிங்கிறது கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா Ctrl+N கொடுக்கலாம். கொடுத்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு அந்த சோர்ஸ் கோடை டைப் பண்ணுறதுக்குண்டான அந்த விண்டோ உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ நாம் உங்கள் புக்கில் இருக்க கோடை அப்படியே நம்ம டைப் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு கமாண்ட் லைனில் கொடுத்துருந்தாங்க. ஓகே, கமாண்ட் லைன் உங்கள் புக்லேயே பார்த்தீங்கன்னா அதில் தெளிவாக கொடுக்கப்பட்டிருந்தது. ஓகே, எப்படி நம்ம இந்த கமாண்ட் லைனில் எப்படி நிரல் எல்லாம் கொடுக்குறது அப்படிங்கிறத பற்றி கொடுத்துருந்தாங்க. நம்ம கமாண்ட் லைனில் வச்சு ஆரம்பிக்கலாம். நீங்கள் என்ன பண்ணுறோன்னா 2 ஃப்ரண்ட் ஸ்லாஷ் போடணும். ஃப்ரண்ட் ஸ்லாஷ் போட்டுட்டு இப்போ என்ன பண்ணலாம், C++ ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி நாம் டைப் பண்ணிக்கலாம். நம்ம C++ ப்ரோக்ராம் டைப் பண்ணுறோம். இந்த லைனை கம்பைலர் என்ன பண்ணுறோம்னா அதாவது ஒரு C++ நிரலை எடுத்துக்காது, ஒரு குறிப்புரை எழுதி வச்சிருக்கிறதா எடுத்துக்கும். அடுத்து நம்ம 2வது லைனுக்கு வரோம். 2வது லைனில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெட்டர் ஃபைலை டைப் பண்ணுறோம். ஹெட்டர் ஃபைல் ஹேஷ் குறியீட்டோட தான் தொடங்கணும். ஓகே, எந்த குறியீட்டோட தொடங்கணும்? ஹேஷ் குறியீட்டோட தொடங்கணும். அடுத்தது இன்க்ளூட் அப்படிங்கிற கீவேர்டை பயன்படுத்துகிறோம். ஆங்கிள் ப்ராக்கெட்டில் IOStream அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். ஓகே, இதே டர்போ C++ இருந்தால் .hன்னு ஹெட்டர் ஃபைலை சொல்லணும், இங்கே சொல்ல தேவையில்லை. அதுக்கடுத்தது யூசிங் நேம் ஸ்பேஸ். யூசிங் நேம் ஸ்பேஸ் கொடுத்துட்டு std. அதுக்கு பிறகு மெயின் ஃபங்க்ஷன் சொல்கிறோம். int main. இந்த மெயின் ஃபங்க்ஷன் இம்பார்ட்டன்ட். இதுக்குள்ள தான்
நிரல் பகுதிகள் அனைத்துமே அடங்கி இருக்கிறது. அதுக்கு அடுத்தது ஒரு ஓப்பனிங் பிரேஸ் போடுறான், கர்லி பிரேஸ் போட்டுட்டு அடுத்து என்ன பண்ணுறான், சி அவுட்டில் பாருங்கள், சி அவுட்னாவே 2 லெஸ் தேன் குறியீடு வந்துடணும், மறந்துடாதீங்க. டபுள் கோட்டுக்குள்ள என்ன பண்ணுறான், வெல்கம் டு C++ ப்ரோக்ராமிங். ஓகே, கடைசியில் என்ன பண்ணணும், செமிகோலன் கொடுக்கணும், மறந்துடக்கூடாது. அடுத்து என்டர் அடிச்சுட்டு ரிட்டன் 0. ரிட்டன் 0 கொடுத்து இங்கேயும் செமிகோலன் கொடுக்கணும். கொடுத்துட்டு இப்போ நம்ம நிரல் டைப் பண்ணியாச்சு. டைப் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சேவ் பண்ணணும். ஃபைலில் போயிட்டு சேவ். ஓகே கொடுத்துக்குங்க. எங்கே சேவ் பண்ணுறீங்கிறது முடிவு பண்ணிக்க. டெஸ்க்டாப்லையா, சி ட்ரைவா, டி ட்ரைவா அப்படிங்கிறது முடிவு பண்ணிக்கங்க. இப்போ நான் வந்து C+ ப்ரோக்ராம் அப்படின்னு ஒரு ஃபோல்டரை வச்சுக்கிறேன், அதுக்குள்ளே டைப் பண்ணுறேன். இப்போ SE அப்படின்னு ஒரு ஃபைல் நேம் கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு ஒரு புள்ளி வச்சு CPP அப்படின்னு சொல்லணும், C++ ஃபைல் அப்படின்னு இதையே நாம் சொல்லணும். ஸோ இப்போ கொடுத்துட்டு பாருங்கள், ஃபைல் நேம் SEன்னு கொடுத்தாச்சு, CPPன்னு கொடுத்தாச்சு, சேவ் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், திரும்ப ஒரு டைம் சொல்கிறேன். சேவ் பண்ணுறதுக்கு ஃபைலில் போயிட்டு சேவ் போய்க்குங்க. போயிட்டு என்ன பண்ணுறோன்னு, ஃபைல் நேம் SEன்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு .cppன்னு கொடுங்க. கொடுத்துட்டு சேவ் கொடுத்துக்குங்க. ஓகே, இப்போ ஃபைல் சேவ் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா எக்ஸிக்யூட் கம்பைல் பண்ணணும். கம்பைல் பண்ணுறதுக்கு எக்ஸிக்யூட்டுங்கிற மெனுவுக்கு நான் போகணும். ஓகே, இதில் போயிட்டு கம்பைல் பண்ணுறதுக்கு F9, ரன் பண்ணுறதுக்கு F10. இல்லை கம்பைல் ரெண்டையும் நான் ஒரே டைமில் செய்யணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், F11 கொடுத்துக்கலாம். அல்லது கம்பைல் ரன் இதை கிளிக் பண்ணாலும் சரி, ஃபங்க்ஷன் கீ F1லேருந்து F12 வரைக்கும் இருக்கும், அந்த கீ நீங்கள் பயன்படுத்தினாலும் சரி. இப்போ நான் கம்பைல் ரன்னே கொடுக்குறேன். ஓகே, இப்போ எனக்கு ஒரு மிஸ்டேக் காமிக்குது. என்ன காரணம், ரிட்டனில் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது. RETURN போடுறதுக்கு 2 E கொடுத்துட்டேன். அப்போ மிஸ்டேக் என்னன்னு சொல்லிடுங்க பாருங்கள். ஓகே, எந்த லைனில் மிஸ்டேக்கையும் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிடு. லைன் நம்பர் சொல்லுதா, 7வது லைனில் என்னது, ரிட்டன் வாஸ் நாட் டிக்ளேர்டு இன் திஸ் ஸ்கோப் அப்படின்னு சொல்லுது. ஓகே, ரிட்டன் கூட்டு தப்புங்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதை சரி பண்ணுறோம். நீங்கள் இந்த நிரலில் எதை சரி பண்ணாலும் திரும்ப என்ன பண்ணணும், ஃபைலில் போயிட்டு சேவ் கொடுக்கணும். இப்போ நான் சரி பண்ணிவிட்டு அந்த மிஸ்டேக்கை இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா கம்பைல் ரன் கொடுக்குறேன். ஓகே, இப்போ கம்பைல் ஆகுது. கம்பைல் ஆகி உடனே என்ன பண்ணுது, எனக்கு அவுட்புட்டையும் கொடுத்துருச்சு. மிஸ்டேக் இருந்தால் கம்பைல் பண்ணும்போது என்ன மிஸ்டேக்குன்னு சொல்லிடும். மிஸ்டேக் இல்லைன்னா நம்மளுக்கு உடனே நாம் அங்கே கொடுத்த அந்த சிஅவுட்டில் கொடுத்த அந்த ஸ்ட்ரிங்கை அப்படியே இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கும். வெல்கம் டு C++ ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறது இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கு. இதுதான் வெளியீடு. இப்போ நான் திரும்ப நாம் அந்த ஐடி மோடுக்கு போகிறக்கு என்டர் அடிச்சிங்கன்னா என்ன ஆயிடும், திரும்ப இந்த இடத்துக்கு வந்துடும். இப்போ பாருங்க மாணவர்களே, நான் இந்த செமிகோலன் மிஸ் பண்ணி கொடுக்குறேன். ஓகே, இப்போ நான் கம்பைல் பண்ணுறேன், கம்பைல் ரன் பண்ணுறேன். சொல்லிடுச்சா என்ன, செமிகோலன் மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லிடும். இப்போ உடனே நான் அந்த செமிகோலனை கரெக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு டைம் சேவ் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், திரும்ப எக்ஸிக்யூட் மெனுவில் போயிட்டு கம்பைல் ரன் கொடுக்குறேன். இப்போ எனக்கு வந்து வெளியீட்டை டிஸ்பிளே பண்ணிடும். இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து C++-ஐ இயக்கணும், மறந்துடாதீங்க. ஓகே மாணவர்களே, எப்படி இயக்கிறது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிட்டிங்களா? சரி, ஓகே மாணவர்களே. சரி, இப்போ வந்து மீண்டும் நம்ம அடுத்த பகுதியில் இதே சாப்டர் 9 வந்து 4வது பகுதி நம்ம பார்க்க போகிறோம். 4வது பகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தரவணங்கள் மற்றும் மாறிகள் மற்றும் கோவைகள், அதை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, இத்துடன் இந்த பகுதி நிறைவடைந்தது மாணவர்களே. நன்றி, வணக்கம்.